நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாறன் இருக்காங்கல்ல, மாறன், வீரா 2 பேருமே சேர்ந்து போயி கார்த்திக்காக வந்து பிருந்தா வந்து பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அங்க வந்து பயங்கரமான ட்விஸ்ட் எல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்குறோம். சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து கார்த்திக் வந்து வீட்ல வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருந்தாங்க. உடனே வந்து நம்ம மாறன் வந்து யோசிச்சு பார்க்காரு. ஆஹா! இவன் வேற பிருந்தாவை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது? பிருந்தாவை லவ் பண்ணுறதுனால இங்கே வந்து வீட்லேயும் சொல்ல முடியாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃபஸ்ட்டு போய் பிருந்தா அவங்க வீட்டிலேயே வந்து போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவோம். பிருந்தாவும் வந்து இவனை வந்து லவ் பண்ணுறாளா இல்லைனா இவன் மட்டும் ஒன் சைடாக லவ் பண்ணுறானான்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து முடிவு எடுக்காங்க. அப்போ வந்து வீரா கிட்ட வந்து சொல்கிறாங்க, வீரா உங்கள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன், வாரியா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. என்ன திடீர்னு எங்கள் வீட்டுக்கு போகிற, என்ன விஷயம்? அப்படி மாமியார் வீட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. மாமியார் வீட்டில் தான் விஷயமே இருக்குது, வா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லு, மொட்டைக்கட்டையா நீ பாட்டில் வந்து கூட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதுக்கு வந்து நல்ல விஷயத்துக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். எனக்கு என்னமோ வந்து கார்த்தி வந்து லவ் பண்ணுறான்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி லவ் பண்ணுறானா, யாரை அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, வேறு யார், உன் தங்கச்சி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது, ஏன் தங்கச்சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஏன் ஷாக் ஆகுற, இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். கார்த்தி வந்து உன் தங்கச்சி தான் லவ் பண்ணுறான். ஆனால் உன் தங்கச்சி லவ் பண்ணுறாளா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவளும் லவ் பண்ணுவான்னு தான் நினைக்கிறேன், பிருந்தாவும். அதனால் வீட்டில் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா வீட்டில் வேறு வந்து கார்த்திக் வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம பேசுனா தான் சரியாக இருக்கும். இதுக்கு மேலே பேசலைன்னா பிறகு வந்து எல்லாமே கையை மீறி போயிடும். அதனால் ஃபஸ்ட்டே பேசி இதை வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே முடிச்சு வச்சுருவோம். லவ் மேரேஜ் மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து முடிவு எடுக்காங்க. டேய், என் தங்கச்சியாவது லவ் பண்ணுறதாவது, அவள்லாம் லவ்வே பண்ண மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார், உன் தங்கச்சியா? நான் பார்த்தேன்ல லவ் பண்ணாத, நீ வந்து பாரு, உனக்கு வந்து லைவாகவே வந்து அவள் லவ் பண்ணுறாளா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு நிரூபிக்கிறேன், நீயே பார்த்து அசர போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாப்போமா, பாரு, என் தங்கச்சி வந்து லவ்வெல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. நம்ம வீராவோட அம்மாவோட வீட்டுக்கு. அவங்க போனவொடனேயும் வரவேற்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள, வாடி, என்னடி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா, மாறன் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னான், அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, என்ன மாப்பிள்ள சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், இல்லை அத்தை, நம்ம கார்த்தி இருக்கான்ல, அவனுக்கு வந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாண வேலையா, சூப்பர், நானே சொல்லலாம்னு நினச்சேன். அவரை விட நீங்கள் வந்து வயசு குறைஞ்சவர், உங்களுக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்கும் ஒரு பொண்ணை பார்த்து நல்லா கல்யாணத்தை பண்ணி முடிக்கணும்னு நானே சொல்லலாம்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து அப்பாவோட முடிவு. அப்பா தான் சீக்கிரமாக வந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோன்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்குற வேலையெல்லாம் தடபடலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவனையுமே பார்த்துக்கிட்டோம்னா பிருந்தாவோட மூஞ்சி வந்து சுருங்கிடுது. ஒரு மாதிரி அமைதியாகவே கவலையாக இருக்காங்க. நைஸாக வந்து நம்ம மாறன் வந்து வீராவை கூப்பிட்டு கண்ணை காட்டுறாங்க. அங்கே பாரு, உன் தங்கச்சி வந்து எப்படி வந்து மூஞ்சி தொங்க போட்டுருக்கான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீரா வந்து பார்க்காங்க. அவங்களும் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியா, சரி எங்கெல்லாம் பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீராவோட அம்மா வந்து கேட்குறாங்க. அது வந்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் பார்க்குறோம், முடிஞ்ச அளவு வந்து சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் முடிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாப்பா, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் முடிக்கிறது தான் நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் வந்து வெளியில் இருக்கிறவங்கள யாரையுமே நம்ப முடியாது. அதனால் வந்து நம்ம சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணுறது நல்லது. நல்லா விசாரித்து நல்லபடியாக பார்த்து முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் அத்தை, உங்ககிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உங்களுக்கும் தெரிஞ்ச பொண்ணு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு யாருப்பா தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பிருந்தா வந்து பழசெல்லாம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம இவங்கலாம் லவ் பண்ணாங்கல்ல, நம்ம பிருந்தாவும் கார்த்தியும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்காங்க. அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை போச்சா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா முத்துலட்சுமி இருக்காங்கல்ல, அவங்க வந்து சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள வந்ததான் வந்துட்டீங்க, சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் தான் நான் வந்து அடிக்கடி வந்து சாப்பிடுவேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சீக்கிரமாக வேறு சாப்பிட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை இந்த கல்யாணம் நடக்க போதில்ல, அதான் ஒரேடியாக கல்யாண சாப்பாடு சாப்பிட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து பேச்சை மழுப்புற மாதிரி காட்டுறாங்க. ஓ அப்படியா, சரி மாப்பிள்ள, சீக்கிரமாக வந்து நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு வைங்க, அதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிருந்தா வந்து அமைதியாகவே இருக்காங்க. சரி பிருந்தா கிட்ட பேசுவோன்னு சொல்லிட்டு, என்ன பிருந்தா காலேஜெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கேட்குறாங்க. பிருந்தா பார்த்துக்கிட்டோம்னா தலையை தொங்க போட்டு அவங்க யோசனை வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. பிருந்தான்னு சொல்லிட்டு 3 டைம் கூப்பிட்றாங்க. அவங்க கவனிக்கவே இல்லை. பிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுய நினைவுக்கு அப்போ தான் வர்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன அவங்க மாமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு, நீ பாட்டில் கண்டுக்காமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சொல்லுங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜில் படிப்பெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நல்லா போய்கிட்டு இருக்கு, இது கடைசி வருஷம்ல, இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து காலேஜ் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நல்லா படித்து சீக்கிரமாக வந்து டிகிரியெல்லாம் கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாறன் சொல்கிறாங்க. சரிமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வீரா கிட்ட மாறன் வந்து சொல்கிறாங்க, பாத்தியா உன் தங்கச்சியை பாத்தியா, நான் சொல்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சா, இங்கேயும் லவ் இருக்குது, அப்போனா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறன் வந்து முடிவெடுக்காங்க.
ஏய் எப்புட்றா பிருந்தா வந்து லவ் பண்ணுவான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே இல்ல. கடைசியில பார்த்தா பிருந்தா லவ் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் பிருந்தாக்கு என்ன லவ்வெல்லாம் வராதா? யாரா இருந்தாலும் மனுஷனா பிறந்தா லவ் வரத்தான் செய்யும். ஆமா அத எப்படி நீ கண்டுபிடிச்ச? அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படிதான் திருவிழாலயே வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா திருவிழால வந்து 2 பேரும் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கேட்காங்க. ஆமா அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா கார்த்தி லவ் பண்றது வந்து எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா உன் தங்கச்சி லவ் பண்றாளா என்னன்னு சொல்லி தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. அத கிளாரிஃபை பண்ண தான் இப்போ வந்தேன். அதுவும் நமக்கு வந்து கிளியர் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல முடிவு எடுக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.